உடனடியாக நடவடிக்கை எடுத்த 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி தரப்பட்டது. இதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் வனத்துறை சுற்றுலாத்துறை அமைச்சர்களுக்கும் தொகுதி மக்களின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றி. யானை தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. கடந்த ஜூலை 25 விடியகாலை நேரம் சித்தார் காலனியில் உள்ள ரேஷன் கடையை காட்டு யானை உடைத்து நாசம் செய்தது. மக்கள் வாழும் வீட்டுக்கு அருகிலே இந்த சம்பவம் நடந்ததால மக்கள் பெரும் பீதியில் இருக்காங்க. யானைக்கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்க சில காரியங்களை அரசு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, அரசு தனது பட்ஜெட்டில் மனித வனவிலங்கு மோதலை தடுக்க அறிவித்துள்ள சோலார் ஃபென்சிங் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டட் எக்ஸ்டெண்டட் பேட்ரோல் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் மிகவும் அப்ரிஷியேட் செய்யப்பட வேண்டிய திட்டம். ஆனால் தொடர்ந்து வனவிலங்கு மோதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வரும் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் குறிப்பாக எனது விளவங்கோடு தொகுதியே இந்த திட்டத்தில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். வனத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய வனத்துறைக்காக 1762,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, எதிர்வரும் காலங்களில் விலங்குகள் மனிதர் மோதலை தடுப்பதற்காக டெக்னாலஜிலாம் ஏஐ டெக்னாலஜி, ட்ரோன் கேமரா, மின்வேலிகள் எல்லாம் தயார் செய்ய அதுக்குண்டான ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளப்படுகிறது. இனிவரும் காலங்களில் மனித விலங்கு மோதல் தடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அண்ணன் சொன்னது போல எதிர்வரும் காலங்கள் விலங்குகள் மனிதர் மோதல் தடுக்கப்படும் என்பதை இந்த அரசு கவனமாக இருக்கும் என்பதை இந்த பேரவையில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் பிரவீன். நன்றி அமைச்சர். நீலகிரி மாவட்டத்திலே பிரச்சனை பண்ணியதாலே இங்கு கொண்டு வந்து விடப்பட்ட புல்லட் ராஜா யானையை இந்த பகுதியில் இருந்து பாதுகாப்பா வேற ஒரு காட்டு பகுதிக்கு மாத்தணும். இல்ல, எங்க இருந்தோ கொண்டு வந்து அங்க விட்டு இருக்கு. அங்க நிக்க முடியாது தலைவர். அண்ணா அண்ணா யானையோட குணம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு யானை வருஷத்துக்கு 3000 கிலோமீட்டர் அது நடக்கும். அது இங்கிருந்து நம்ம சத்தியமங்கலத்திலிருந்து புறப்பட்டுச்சுன்னா கேரளா வரைக்கும் போகும், திரும்பி அதே இடத்துக்கு வரும். இது காட்டோட வனத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த யானைகள், அது காட்டு இன்னைக்கு வனங்கள் நல்லா இருக்குதுன்னா அது யானைகள் தான் முக்கிய காரணம். அதனால நம்ம அந்த பாதையை நம்ம குறுக்கிடக்கூடாது. நீங்க சொல்ற மாதிரி யானை பாதுகாப்புல இருந்து தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த காட்டுக்குள்ள போறாங்க. இந்த சனி ஞாயிறுல சில கிராம மக்கள் அறியாமையில காட்டுக்குள்ள போறாங்க. அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக அதுல சில பாதிக்கிறாங்க. அது தவிர்க்கணும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா விலங்குகள் குணம் வேற, மனிதர்கள் குணம் வேற. அதை புரிஞ்சுக்கிட்டு மனிதர்கள் நடந்து கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பிரவீன், தொடர்ந்து பேச. அமைச்சர், அது அங்க வினோதத்துக்கு வந்த தாக்குதல் அல்ல, ஏழை மக்களுக்கு வந்த தாக்குதல். அது வெரிஃபை பண்ணியா போதும். அது நீலகிரி மாவட்டத்திலே இருந்த யானை இப்ப நம்ம மாவட்டத்தில் இருக்கு. குறிப்பா இந்த விளவங்கோடு தொகுதியில் இருக்கு. அது ரொம்ப தொல்லையா இருக்கு. என்னைக்கும் மக்கள் இந்த யானை இங்க வந்த பிறகு இந்த பகுதியில் கன்னி பேச்சுல குறிக்கிறாங்க. உட்காருங்க. இல்ல, கன்னி பேச்சு முடிக்கிட்டா அவரு. கன்னி பேச்சுல குறிக்கிறாங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கன்னி பேச்சு என்கிற பட்டாவை பற்றி பேசுவர் கூட இறுதியாக இதற்கு பதில் சொல்லாமல் என்று இருக்கிறேனே தவிர அவர் முழுமையாக பேச. பிரவீன், இந்த யானை இங்க வந்த பிறகு இந்த பகுதியில் மக்கள் மேலே யானை தாக்குதல் ரொம்ப அதிகமாயிருக்கு. பழைய ரப்பர் மரங்களை வெட்டுன கையோட உடனே புது கன்றுகளை நடவு செய்யணும். சுத்தி காட்டுக்கு செடிகளோ புதர்களோ மண்டாம நிலத்தை சுத்தமா பராமரிக்கணும். அரசு ரப்பர் கழகம் இதை கண்காணிச்சு பராமரிச்சால் போதும், அந்த இடம் காடா மாறாது. யானை விர தொந்தரவும் கணிசமா குறைஞ்சிடும். பழங்குடியின மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் கான்கிரீட் வீடுகள், பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டி, குடிநீர், மின்சாரம்,
சாலை வசதிகளை அரசு செய்து தரணும். ஃபாரஸ்ட் அண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆர்கனைஸா செயல்பட ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் அண்ட் டீம் அமைத்து காணி பழங்குடி மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண விடுபட்ட 1000 குடும்பங்களுக்கு உடனடியா பட்டா வழங்க அரசு உதவ வேண்டும். அப்போதான் இந்த பழங்குடி மக்கள் நிம்மதியா வாழ முடியும். என் தொகுதியில ஒவ்வொரு முறை ஆனை பிரச்சனை வரும்போதும் மக்கள் ரோடிலே உட்கார்ந்து அழுது கத்தி போராட்டம் பண்றாங்க. நான் அவங்களை பார்க்க போனா எம்எல்ஏவா இருந்து நீங்க என்ன பண்றீங்க என்று கேட்டு இருக்கிற மொத்தம் கோபத்தையும் என் மேல் கொட்டுறாங்க. அங்க இருக்கும் தாய்மார்களும் பெண் பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளும் என் கையை பிடிச்சுக்கிட்டு நீங்க போய் விஜய் அண்ணா கிட்ட சொன்னா போதும் அவர் கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி பண்ணி தருவாருன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்றாங்க. உண்மையத்தான் சொன்னது. இன்னைக்கு போகும்போது இதுதான் அவர் சொல்லிட்டு இருக்க அம்மாமாரும் தாய்மார்களும் சொல்றது. இது மொழிவானில பிரிவு நடந்ததுக்கு அப்புறம் அங்க வனத்துறையும் வருவாய்த்துறையும் கோஆர்டினேஷன் இல்லாத காரணத்தால இந்த பழங்குடியின மக்களுக்கு அவருக்கு பட்ட கிடைக்கல, அவருக்கு ஒரு உரிமையும் கிடைக்கல. அப்போ அவருக்கு இப்போ ஒரு பிரகாசம் வந்திருக்கு. காரணம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே எங்கேயும் இப்போ ஒரு பில்டிங் பிளானுக்கு அப்ரூவலுக்கு லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்டில் இல்ல, எங்கேயும் ஒரு நல்ல ஆட்சி வந்ததுனால இப்போ ஒரு நல்ல ஆட்சி வந்ததுனால நியாயம் இருந்தா நடக்கும், சொன்னா நடக்கும் എന്നുള്ള ஒரு நம்பிக்கை அந்த ஏழைகளுக்கு இருக்கு, அந்த ஏழை எளிய மக்களுக்கு இருக்கு. அது நேரடியா வந்து பார்த்து செய்து தரணும் என்று சொல்றது. அதனால இந்த பகுதி மக்களோட பலவருடைய துயரத்தை தீர்க்கும் வகையில் அவங்களுக்கு உடனடியா பட்டா வழங்கி அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோட மக்கள் குடியிருப்பு பகுதியிலே யானை வராம தடுக்க தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் இந்த அரசு சீக்கிரம் செய்து தரணும் என்று பேரவைத் தலைவர் அவர்கள் மூலமா அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வலிய ஏலா பகுதியில் சுமார் 280 ஆண்டுகளா 4 தலைமுறைகளா மக்கள் விவசாயம் செய்து வாழ்ந்து வராங்க. இந்த பகுதியும் இவர்கள் முன்னோர்களுக்கு மார்த்தாண்டவர்ம மன்னர் தானமா கொடுத்ததுதான். இவர்களிடம் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. ஆனால் சர்வே நம்பர் அண்ட் ஏரியா டீடைல்ஸ் குறிப்பிடாம 23/6/2026 அன்று வனத்துறை இவர்களுக்கு ஷோகாஸ் எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுத்திருக்கு. வனத்துறை எடுத்த இந்த நடவடிக்கை இயற்கை நீதிக்கு முற்றிலும் எதிரானது. வலியேலா மக்களுக்கு வனத்துறை கொடுத்த எவிக்ஷன் நோட்டீஸை அரசு தற்காலிகமா நிறுத்தி வைக்க வேண்டும். மக்கள் பக்கம் உள்ள நியாயத்துக்கு அரசு செவி கொடுத்து பின்னர் முடிவெடுக்கணும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலம் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். கடைசியாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம தமிழ்நாட்டில் தண்ணி எப்பவுமே பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் தென்கோடியில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்திலேயும் இப்படி ஒரு பிரச்சனை பல ஆண்டுகளா ஓடிட்டு இருக்கு. அது நெய்யாறு இடதுகரை கால்வாய் பிரச்சனை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.